தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. கோவை காந்திபுரம் 100 அடி சாலையில் உள்ள கற்பகம் திரையரங்க வளாகத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாகியுள்ள பராசக்தி திரைப்படத்தில் முதல் நாள் முதல் காட்சியை காண ரசிகர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அருண். அவரிடம் பேசலாம். அருண், விவரங்களை வழங்கலாம். ஹாசினி வணக்கம். அதாவது பிரபல இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கத்தில் இன்று வெளியாகி இருக்கக்கூடிய இந்த பராசக்தி திரைப்படமானது கடந்த சில தினங்களாகவே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை உருவாக்கியிருந்தது என்றே கூறலாம். தொடர்ந்து இந்த படம் வெளியாவதில் சிக்கல் நிலவி வந்த நிலையில் நேற்றுதான் இந்த படம் இன்று வெளியாகும் என்ற ஒரு உறுதியானது கிடைத்திருந்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை 9 மணிக்கு அனைத்து திரையரங்குகளிலும் இந்த படம் திரையிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 65 திரையரங்குகளில் இந்த திரைப்படமானது இன்று காலை 9 மணிக்கு முதல் காட்சியானது திரையிடப்பட்டிருக்கிறது. இதற்காக ஆன்லைன் மூலம் டிக்கெட் முன்பதிவானது கடந்த சில தினங்களாக நடைபெற்று வந்த நிலையில் அனைத்து திரையரங்குகளிலுமே சுமார் ஒரு 90லிருந்து 95% வரை டிக்கெட் ஆனது நிறைவடைந்திருக்கிறது. நாம் நிற்கக்கூடிய இந்த கோவை காந்திபுரம் 100 அடி சாலையில் இருக்கக்கூடிய கற்பகம் திரையரங்க வளாகத்தில் இருக்கக்கூடிய இந்த திரையரங்களில் சுமார் 905 இருக்கைகள் இருக்கிறது. இதில் 710 இருக்கைகள் வரைக்கும் இன்றைய தினம் இந்த முதல் காட்சிக்கு இருக்கைகளானது நிரப்பப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் நேற்றைய தினம் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் என்று அறிவித்திருந்த நிலையில் பல ரசிகர்களும் ஜனநாயகன் திரைப்படம் வரவில்லை, அதனால் இந்த திரைப்படத்திற்கு வந்தேன் என்று கூறியிருக்கிறார்கள். அதே போன்று பல ரசிகர்களும் சுதா கொங்கரா இயக்கத்தில் இந்த படம் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அவரது திரைப்படம் என்பது வித்தியாசமாக இருக்கும், வித்தியாசமான கதைக்களம் கொண்டிருக்கும். இந்த ட்ரெய்லரே தங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதன் காரணமாக ஒரு எதிர்பார்ப்புடன் இந்த திரைப்படத்திற்கு வந்திருப்பதாக ரசிகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்து திரையரங்குகளுமே குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்குமே ஒரு கொண்டாட்டம் என்பது இருக்கக்கூடாது என்பது காவல்துறையினருடைய அறிவுறுத்தலாக இருந்தது. குறிப்பாக இந்த கட் அவுட் வைப்பது, பாலாபிஷேகம் செய்வது, பட்டாசுகள் வெடிப்பது, மேலதாளம் முழங்க ஆடி பாடி கொண்டாடுவது, இது போன்ற ஒரு கொண்டாட்டங்களுக்கு காவல்துறையினர் தடை விதித்திருந்ததன் அடிப்படையில் இன்றைய தினம் கோவை மாநகரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு திரையரங்கிலுமே இந்த கொண்டாட்டம் என்பது இல்லாமல் அமைதியான முறையில் ரசிகர்கள் இன்றைய தினம் காலை சுமார் ஒரு 8:30 மணி முதல் இந்த 9 மணிக்குள் அனைத்து ரசிகர்களுமே இந்த திரையரங்கிற்கு வந்து தற்போது திரைப்படத்தை கண்டு ரசித்து வருகிறார்கள். திரைப்படம் தற்பொழுது துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு கொண்டாட்டத்துடன் ரசிகர்கள் இந்த படத்தை கண்டு வருகிறார்கள். ஆசினி, விவரங்களுக்கு நன்றி அருண். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.